அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரசிதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் வச்சு 5 வெரைட்டிஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன் தாங்க எடுத்துருக்கிறேன் நான். அதை தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இன்றைக்கி நான் ஸ்டீம் குக் தாங்க பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாயில் பண்ணி கூட இந்த ஸ்வீட் கார்னை எடுத்துக்கலாம். நான் ஸ்டீம் குக் பண்ணுறதுக்காக இட்லி சட்டியில் இடியாப்பம்லாம் நெரிப்போம் இல்லையா, அந்த தட்டு வச்சுருக்கிறேன். இந்த இடியாப்ப தட்டில் சின்ன சின்னதாக ஓட்டை இருக்கும் பாருங்கள். இந்த இடியாப்ப தட்டில் தான் நான் இன்றைக்கி ஸ்டீம் குக் பண்ண போகிறேன். இதில் கழுவி வச்சுருக்கிற ஸ்வீட் கார்னை எடுத்து வச்சு ஒரு 3-4 மினிட்ஸுக்கு நல்லா ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லாவே வெந்து வந்திருக்குது. 5 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா வெந்துருங்க இந்த ஸ்வீட் கார்னு. நீங்கள் பாயில் பண்ணி கூட வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக வேணுங்கிற அளவுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் கொஞ்சமாக நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக நான் அமுல் பட்டர் எடுத்துருக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு ரெசிபி பட்டர் கார்ன் செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சம் பட்டர் நிறையாவே எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பட்டர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டாக்க. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், யம்மியான பட்டர் கார்ன் ரெடி ஆயிடுச்சுங்க. இது கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக செகண்ட் டைப் என்னென்னு பார்க்கலாங்க. டேங்கி மயோ கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கப்பில் குக் பண்ணின கார்னை கொஞ்சமாக எடுத்திருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் மயோனைஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், ஒயிட் பெப்பர் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தில் 1/4 எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள ஜூஸை மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கிறேங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேங்கி மயோ கார்ன் யம்மியாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக என்ன டைப் செய்யலான்னு பார்க்கலாங்க. தேர்ட் டைப்பு, இதோட பேர் கார்லிக் சீஸ் கார்னுங்க. இதை செய்கிறதுக்காக அடுப்பில் ஒரு பேனை வச்சு கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டரை சேர்த்து மெல்ட் பண்ணிக்கிறேங்க. இப்போ பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இதில் 2-3 பூண்டு பல்லை குட்டி குட்டியாக சாப் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்குறேங்க. இப்போது இது நல்லா கோல்டு கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு பூண்டு. இதில் ஸ்டீம் குக் பண்ணியிருக்கிற கார்ன் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கோங்க. இதில் கார்லிக் சேர்த்துருக்கிறதுனால ஸ்பெஷல் ஃப்ளேவர் கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். கொஞ்சமாக ஒயிட் பெப்பர் பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இன்றைக்கி நான் ஸ்ப்ரெட்டபிள் சீஸ் எடுத்துருக்கிறேன். இந்த சீஸ் ஸ்ப்ரெட் உங்கள்கிட்ட ஒரு வேளை இல்லை அப்படின்னா நீங்கள் சீஸை துருவி கிரேட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஸ்ப்ரெட்டபிள் சீஸ் எடுத்துக்கிறேங்க. சீஸ் ஸ்ப்ரெட்டை எடுத்து இந்த கார்னோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த சீஸ் ஸ்ப்ரெட்டு நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாங்க. இது சீக்கிரமாகவே மெல்ட் ஆயிரும். எங்கள் வீட்டில் இது எல்லாருக்கும் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்கேன் இந்த சீஸ் ஸ்ப்ரெட்டை. அவ்வளோதான், நம்மளோட கார்லிக் சீஸ் கார்னும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. இதில் கார்லிக் சேர்த்துருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டு ரொம்பவே யூனிக்காக இருக்கும். கார்லிக் டேஸ்ட்டு பிடிக்கிறவங்களுக்கு இந்த டைப் கண்டிப்பாக பிடிக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக 4th டைப்புக்கு போயிடலாம். ஒரு கப்பில் ஸ்டீம் குக் பண்ணின கார்ன் எடுத்துருக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டரும் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேங்க. 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. ஒரு லெமனில் 1/4 லெமனை மட்டும் கட் பண்ணி அதோட ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மசாலா கார்னும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக 5th டைப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதோட பேர் சில்லி சீஸ் கார்னு. இதை செய்கிறதுக்காக ஒரு கப்பில் ஸ்டீம் குக் பண்ணின ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக இதோட ஒரு பச்சை மிளகாவில் பாதி பச்சை மிளகா மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இந்த சீஸ் ஸ்ப்ரெட்டில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீஸ் ஸ்ப்ரெட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இந்த கார்ன் குக் பண்ணின கார்ன் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால வித்தவுட் ஃபயர்லேயே இந்த சீஸ் ஸ்ப்ரெட்டு நல்லாவே மெல்ட் ஆகிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் கடைசியில் நமக்கு சில்லி சீஸ் கார்னும் எம்மியாக ரெடி ஆகிடுச்சுங்க. இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட் கார்னில் நம்ம இப்போ செஞ்ச 5 வெரைட்டியுமே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த 5 வெரைட்டியில் எந்த வெரைட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.